இவங்க தான் இப்போ மோத போறாங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கீப்பர் ஒரு டைவிங் எஃபர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்க்கு வந்த கேட்ச சூப்பரா எடுத்தாரு. வாட் a catch man, what a catch. கண்டிப்பா ரீப்ளேல பார்த்தா அருமையா இருக்கு. Fantastic catch. அட 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 வேற லெவல் கேட்சுங்க பா. ஓகே, ஒரு 2 பால் கேட்ச் அண்ட் கேட்ச் சும்மா விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து இது என்னடா கேட்ச், நான் பிடிக்கிறேன் பாடுறா ஒரு கேட்ச்னு சொல்லிட்டு வேற லெவலில் கேட்சை பிடிச்சிருக்கிறாரு. மேன் வித் கோல்டன் ஆர்ம். பவுலர் கிடையாது, தடவை கீப்பர் தான் அது. தரமான ஒரு கேட்ச். ரீப்ளேயில் எப்படியும் பார்த்துருப்பீங்க. சும்மா அப்படியே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது பால் போகிற ஸ்பீடுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் கஷ்டம்டா அப்படின்னு. நல்லா கேட்ச் ப்ரோ. நல்ல பால். மறுபடியும் இதுக்கும் அப்பீல் கேட்குறாங்க, பட் ஆனால் இது வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீரியஸ்லி அதுவும் ரைட் ஹேண்ட் சைடு நல்ல டைவ் வேறு. செருப்புலேயே மண்ணள்ளி போடுறாரு. ஓ, நிற்கிற இடமோ. ஓகே, ஓ சம பால் மறுபடியும் தைஸில் பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு டாட் பால் அங்கே. ஸோ செம கேட்ச் ஒன்று பார்த்தோம். அது போக கண்டினியூவாக டாட் பால் ஒன்று பார்த்தோம். பவுலிங் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே. பவுலிங் ஆக்ஷன்லேருந்து முதல் கொண்டு எல்லாமே. முடியாது அப்படின்ற மாதிரி இது பண்ணுற. டிரைவ் ஆட பார்க்குறாரு, முடியல. செக் ஷாட் ஆட பார்க்குறாரு, முடியல. டிஃபென்ஸ் ஆகுது, அதுக்கும் நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே பவுலர். இதுவும் 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 தைஸ்ல பட்டிருக்கு. அண்டு ஓகே, தைஸ்ல பட்டிருக்குது. அண்ட் அதுவுமே வந்து ஒரு டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. பெருசா ரன் எதுவும் போல நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அண்ட் மெய்டன் ஓவர் மக்களே, மெய்டன் விக்கெட். 3வது முறையாக இந்த டோர்னமெண்டில் ஒரு மெய்டன் ஓவர். நல்லா இருக்கு.
ஓகே டிஜே. போல்டு. இதெல்லவா ஒரு பால்? ஆக்சுவலா என்ன மாதிரி ஒரு பால்? முத பால் விக்கெட் எடுக்கிறாங்க. இதுக்கும் தனியா ஏதாவது ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு தெரியல. So far no runs on the board, but 2 விக்கெட் போயிருக்கு. அந்த ரன் ஓடி இருந்தா இந்த விக்கெட் எழுந்திருக்காது. அந்த ரன் ஓடி இருந்திருக்கணும் போன ஓவர்ல. ஈஸி ரன் அது. கோமதி கேளம்பாக்கத்துல இருக்காங்களா? இல்ல பிரிட்ஜை தாண்டி வந்துட்டு இல்ல டிஜே என்ன இங்க என்ன சமமாமா உழுந்துக்குது, இலவா உழுந்துக்குது. உனக்கு வேற பாட்டே கிடைக்கல, விக்கெட் தானே உழுந்துக்குது. என்னைய இலை வீட்டுல போடுற மாதிரி ஆச்சு. அது பேட்டிங் டீமுக்கு சோகமான விஷயம் தானே. சோகமான விஷயம் ஓகே, டோர்னமெண்ட்டுக்கே சோகமா போட்டுக்கிற மியூசிக்க. எங்க சேர் கேர்ள்ஸ் என்னமா டான்ஸ் ஆடுறவங்க, என்னமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, பறவை மாதிரி அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ஒரு துள்ளி குதிக்கிற மாதிரி பாட்டு போட மாட்டியா? யார் அந்த கலைஞர்? நீங்களா டிஜே? நீங்களா? நல்லா போட்டுட்டு இருக்காங்க. நிறைய டாட் பால்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமண்ணே? சங்கோண்ணே சொல்லுங்கண்ணே. எனக்கா? ஆமா, நேர்கள் விருப்பத்துக்கு போவோம். நேர் விருப்பத்திற்கு ஊரோரம் புளிய மரம். அப்படி போடு, அப்படி போடு, அந்த பாட்டு போடு. அப்படி போடா, அந்த பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடுவாங்கயா. அப்படி போடு போடு, அந்த பாட்டானே. அதை இடுப்பு நலிச்சி வளைச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வரிகள்லாம் அதுல இருக்கு. ஸோ அதுக்காக தான். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. இன்னொரு விக்கெட். என்ன தீபன் ப்ரோ, இதுக்கு மட்டும் செம்மையான ஒரு போஸ்டரா இருக்கு. என்னாச்சா? ஆஹா, டான்சர் தீபன் வெளியே வந்துட்டார். கமான் படி, கமான் ஸ்டெப் போடுங்க. பிரதர், ஆர்வமா போற பேட்ஸ்மேன், அங்க ஒரு பேட் இருக்குது, இதை இங்க விக்கெட் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. ஓ, பாலத்தோட கூட விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பவுலிங், செம பவுலிங். டாட் பாலோட ஓவர் முடியுது. ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்கோர் ஓவர் முடிவுல 1 ரன். என்ன மாதிரி பவுலிங் அது? ஒரு சின்ன அறிவிப்பு அறிவிச்சிடறேன். இப்போ ஃபீல்டர்ஸ் உங்களோட உடைமை எதனா கிரவுண்ட் உள்ள இருந்துச்சுன்னா அதுல பேட்ஸ்மேன் பால் பட்டா 5 ரன் பெனால்டி வழங்கப்படும். ஸோ அதாவது டி-ஷர்ட் கீழே இருந்தாவா இல்ல டி-ஷர்ட் மேல பட்டாவானே?
கிரவுண்ட்ல இப்போ மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா செருப்பை கழட்டி வச்சிடறாங்க. ஆமா, அதுல எல்லாம் பால் பட்டா 5 ரன் பெனால்டி தான். இந்த ஹெல்மெட்ல பட்டா 5 ரன் அந்த கணக்கு. அதே கணக்கு தான், அதே கணக்கு தான். அடடா, இதுக்கப்புறம் ஸோ ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட்ல ஒரு முறை நடந்திருக்கு. ஸோ அதனால இதை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அம்பையர் வந்து அடிக்கடி சொல்றாரு செருப்பை இங்க கழட்டாதீங்க, பட்டா பெனால்டி பெனால்டி. மற்றவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்றேன். எஸ், நம்ம இவ்வளோ பெரிய பொருட்செலவில் செய்கிற உங்களுக்காக இந்த டோர்னமெண்ட். ஸோ அதே ப்ராப்பராக விளையாடணும். ஸோ அதுக்காக தான் அம்பையர்ஸ் கரெக்டாக எல்லாமே நுணுக்கமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலி டச் இந்த பேட்டு. ஆக மொத்தத்துக்கு ஒரு ரன். ஃபைனலாக ஒரு ரன் வந்துருக்குது பேட்லேருந்து. ஒரு பாலுக்கும் பேசாதீங்க ஐயா, ஓவர் முடிஞ்சோடனே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் சொல்லிட்டார். அதே தான் இங்கே அதே மாதிரி தான். செருப்பெல்லாம் வந்து வெளியே போட வேணாம், காலில் போட்டுக்கங்க. அடடா, ஆமாம், நீங்கள் பால் போட்டு 5 ரன் நீங்க நாங்கள் புதைச்சிடுவோம். எப்படி எங்கள் தலைக்கு இதில்ல பார்த்தியே. இதை மீறி அம்பையர் நோ பால் அது இதுக்கு தான் அவரை புதைச்சிடுவோம். கொடுப்பாரு சொல்ல பார்ப்போம். பரத் அவ்வளோ தைரியம் தான் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க மிஸ்டர் கௌதம், ஸ்ட்ரைட்ல நிக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? அந்த செருப்பு புதைச்சுதான் இருக்கணும். அதை கிளறு, அதை எடு, அதை எதனா சொன்னீங்கன்னா செருப்பு இருக்கிற இடத்துல நீ இருக்க வேண்டியது இருக்கும். புதைச்சிடுவோம். பின்னாடி அடிக்க முயற்சி பண்ணார், பட் டவுன் தி லெக் அண்ட் தட் இஸ் a wide. அதெல்லாம் சொல்லக்கூடாது. கையும் வரக்கூடாது. கை வந்துச்சு, கையும் வரக்கூடாது. பார்த்தல ஐபிஎல் மேட்ச்ல ஒருத்தர் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரா இப்படி தூக்கலாமா இப்படி தூக்கலாமான்னு, அது மாதிரி தான். தைஸ்ல பட்டிருக்கு அண்ட் அது ஒரு டாட் பால். அண்ணே காலையிலேருந்து ஒரு மாதிரி பவுலிங் டாமினேஷனாக போயிட்டு இருக்குண்ணே. ஆமாங்க, அதில் முதல் மேட்ச்ல இருந்து 2 ஹை ஸ்கோரிங் தான் பார்த்தோம். அண்ட் இது டவுன் த லெக் அண்ட் தட் இஸ் a wide. கான்ஃபிடென்ட்டாக காமிங்க, கை ஒன்றும் ஆகாது. ஓகே. நான் 2வது ரவுண்ட் விளையாடும் போது ஆகாஷ் வந்துரு, அருண் வந்துரு, பரத் வந்துரு. கண்டிப்பாக. ஓகேவா? கண்டிப்பாகண்ணே. டிஜேவை வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலையா அண்ணா சங்கோண்ணே? எஸ், டிஜேவை வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலையா? மன வருத்தத்துல டிஜே வாங்கன்னு சொல்லணுமா? ஆமா, வாங்க டிஜே. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவு மேல வேற ஏதாவது வார்த்தை பேசி விட்டு 3 பேரை பயமா இருக்கு. பேசுவேன், யார் வேணா என்ன பார்த்துப்போம். ஸ்கோர் அப்டேட். பதிட்டு எடுத்துட்டாரா? ஆனா 3 ஓவர் முடிஞ்சிருக்குண்ணே, 3 விக்கெட் போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 தான் எடுத்திருக்காங்க. ஓகே, தட்ஸ் a wonderful bowling. இன்னும் 2 ஓவர் இருக்கு. அந்த 5லயே வந்து 3 லோ ஸ்கோர் எவ்வளவு? 15 ஏற்கனவே 15. ஆமா 15. ஆமா 15. போன சீரீஸ்ல வந்து 13. அப்ப 13 தான். So, இன்னும் 2 ஓவர் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 20 அடிச்சா நல்லா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறவங்களுக்கு. மொத்தம் மறுபடியும் ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லர் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பட் ஆனால் பேட்டர்ஸ் கொஞ்சம் மாற்றி அமைப்பாங்களா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. இருங்க ப்ரோ, நாங்கள் கியரை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த பேட்ஸ்மேன்ல அந்த டீம்ல வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வரலன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அவங்க இம்பார்ட்டன்ட் ஹிட்டர். அடடா, எல்லா தகவலுக்கு கேதர் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு ஒரு வருத்தத்தகமான நாள் தான் இன்னைக்கு. அந்த 3 பிளேயர்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, மாட்டிக்கிட்டார் சிவானாண்டி. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள 3 பேர் ஆப்சென்ட், முக்கியமான பிளேயர் வேற. இப்பதான் சொல்லி முடிச்சு 6 அடிச்சுட்டாரு. 20 ரன் அடிப்பாரான்னு பார்க்கணும். அவ்வளோதான். டீமுக்கான ஸ்கோர் 20 வந்துருமான்னு பார்ப்போம். 11 ஸ்கோர். ஓகே டிஜே,
மறுபடியும் நல்ல ஷாட்டா இல்ல, போன தடவை சூப்பரா டச் ஆச்சு. வருமா 2 ரன் வருமா 2 ரன் வருமா? யோசிச்சு ஒண்ணாங்க, செம்ம த்ரோ வேற. ரன் அவுட்டுங்க தேவையில்லாத நேரத்துல, நல்ல ரன் இருக்கும்போது. ஓகே ஓகே, ரன் அவுட். ஆக்சுவலாக ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்டரோட முகத்தில் அவ்வளோ கோபம் ரன் அவுட் ஆனதுக்கப்புறம். ஏன்னா அவர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. முடிச்சு வைப்பார் அவர் டீமுக்கான டோட்டலை. மறுபடியும் ஷாட், மறுபடியும் ஒரு ஷாட். 2 ரன்னா? இல்ல 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 இல்ல, போங்க போங்க போங்க, போயிடு போயிடு போயிடு. அதேதான் ஓடிறாரு. பாஷா படத்துல வர மாதிரி அடித்து சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த சைடு பாத்தீங்களா, அவுட். இன்னொரு விக்கெட் ரன் அவுட்ல. ஓகே டீச்சர், எப்பயாவது வைப்ரேஷன்ல இருந்தா பரவாயில்ல, எப்பயுமே வைப்ரேஷன்ல இருந்தா என்ன செய்ய. ஓகே, வந்தவரும் அடிக்கிறாரா? ஆமா, ரொட்டேட் ஆகுது பண்ணி விடலாம். ஏன்னா அங்கிட்ட இப்போதான் ஒருத்தர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவங்க டீமுக்காக. அவர்கிட்ட தான் முழு பொறுப்பும் இருக்குது. ஓகே, ஓங்கி அடிச்சிருக்காரு. கேட்சா? அட குடிச்சிட்டாரு. கேட்ச் தான். இன்னொரு விக்கெட்டும் காலி. மிஸ்டர் பரத், எத்தனை விக்கெட் அவுட் ஆயிருக்கு? 13 ரன் அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட் காலி. 6 விக்கெட் காலி. இன்னும் ஒரு 6 பால் இருக்கா? 14 ரன் பிரதர், செக் பண்ணுங்க. 14. ஓகே, ஸ்கோரர் கொஞ்சம் செக் பண்ணுங்க. 14 ரன்ஸா, கொஞ்சம் பாருங்க. என்னோட டீமுக்கு இப்படி என்ன, நீ எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ற? ஆனா இந்த டீமோட ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க சைடுல பவுலிங்கும் இருக்கு. எங்ககிட்டயும் படைகள் இருக்கா இந்த மாதிரியா? டாட் பாலோட இந்த ஓவரும் முடிவுக்கு வருது. 4 ஓவர்ல 13 இப்போ இருக்கு. ஸ்கோரர் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பவுலிங் டாமினேஷன் டேவாக அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தம் எந்த டீம் வந்து ஆரம்பிச்சு பிளேயர் சொல்லி போடுறாங்களோ அதே ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அதே ஒரு ட்ரேட்மார்க், அதே ஒரு பேக் பெஞ்சில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ கஷ்டம் தான் இது. ஆனால் இன்றைக்கி பவுலிங் டாமினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 நாளாக வந்து ஒரு பேட்டிங் டாமினேஷனுக்கு இன்றைக்கி ஒரு பவுலிங் டாமினேஷன் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டு. அண்ட் பவர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் கை காமிச்சிருக்காரு. ஆமாங்க ஐயா, பவர் பிளேங்க ஐயா. அது 4 ஓவர் 13 ரன் 6 விக்கெட்டு. ஸோ ஃபைனல் ஓவர் ஒரு பவர் பிளே ஓவர். 2 ஃபீல்டர் மட்டும்தான் 30 யார்டுக்கு வெளியே அலவுடு. ஆமா, பரவாயில்ல, எங்க பவுலிங் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஓவர்ல எத்தனை ரன் வரும் சொல்லுங்க மிஸ்டர் பரத்? பவுலிங் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. 20க்குள்ளே முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர்ல மட்டும் எத்தனை ரன் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த ஓவர்லையா 5 இல்ல 6 அவ்வளோ. ஓகே, இந்த வைடுக்காக தான் சொன்னேன், இது எக்ஸ்ட்ராஸ் வரும். என்னோட ப்ரெடிக்ஷன் 4. சரி, நான் 2 பேத்துக்கு கொஞ்சம் தாண்டி 7 தலை ஃபார் ரீசன். ஓகே, பார்ப்போம்.
ஆஹா ஆஹா நோ பாலுங்க. நோ பால். ஓகே, எதுக்கு நோ பால்னு பார்க்கணும். லைன் நோவா கௌதம்? ஹைட் நோ. இப்பவே 3 ரன் வந்து போச்சு. ஆமா, 3. என்னோட ப்ரெடிக்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு ரன் தான் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் ஹைட் நோ பால் அண்ட் இலவச அடி. ஈஸியாக அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பவுலர். இலவச அடி. இந்த பாலுக்கு அவுட் கிடையாது, ரன் அவுட் மட்டுமே. ஆஹா ஆஹா ஆஹா. அதுக்கு அடிக்கணுமே, கம் பேக். அதுக்கு நாங்கள் பால் அப்படி போடணுமே அப்படின்ற மாதிரி ஒரு பால். ஸோ வைட் அவுட் சைடு ஆப் ஸ்டம்பா போட்டிருக்கிறார் யாக்கர் சைடு அண்ட் அது கரெக்ட் பால். ஓ சூப்பர் பாலுங்க. அவுட்டுங்க. அப்பீல் கேட்டாங்க. அம்பையர் அவுட் கொடுத்திருக்காரு. அம்பையர் இல்ல இல்ல. இப்ப பாருங்கப்பா டான்ஸ. ஓகே டிஜே. எஸ்டிஎஸ் டீமின் நம்பிக்கை நட்சத்திரம் மிஸ்டர் நந்தகுமார். எங்க சேர் கேர்ள்ஸுக்கும் கமெண்ட்ரி பண்றவங்களுக்கும் எங்க கூலிங் கிளாஸ். நீங்க ரொம்ப வஞ்சிக்கிறீங்க சேர் கேர்ள்ஸ. அந்த மனசுதான் சார் கடவுள். ஆனா டிஜே இங்கேயே பார்த்துட்டு இருக்கான், ரொம்ப பாவமா என்ன மறந்துட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி. அவன் டிஜேவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்கண்ணே. எங்க சின்ராசு கண்ணாடி அவனுக்கும் வேணுமா? சன்ஸ்கிரீனோ கேக்குறாப்ல. சன்ஸ்கிரீனோ சன்ஸ்கிரீன். அண்ணா சங்கோண்ணே நம்ம இல்ல சின்ராசு அப்படின்னு சன்ஸ்கிரீனோ வேணும் அப்படிங்கறாப்ல. என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சா? காச்சு 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 ஏதும் இல்ல ஏதும் இல்ல. அதாவது இருக்குதா? அது இருக்குது அது இருக்குது. இன்னொரு விக்கெட்டும் இந்த ஓவர்ல விழுது. ஓகே டிஜே. ஆனா 5 ரன் போயிருக்கு இப்போ வரைக்கும். நான் சொன்ன ரன் டாட் பால் அகைன். ஓகே, சோ 5 ரன் சொல்லிருந்தேன் இந்த ஓவர்ல வரும் அப்படின்னு. 5 ரன் வந்திருக்கு இப்போ வரைக்கும். அந்த வைட் எல்லாம் சேர்த்து இப்போ போட போறது கடைசி பால் இந்த இன்னிங்ஸ்ல. 2 ரன் வருமா? இல்ல பரத் ப்ரோ பிரெடிக்ஷன் வொர்க் ஆயிருச்சு. 5 ரன் தான் போய் அவுட் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஒரு ரன் அவுட். அண்ட் 5 ரன் முடிவுல 18 ரன் எடுத்து 8 விக்கெட் இழப்பிற்கு ஆடி இருக்காங்க. அண்ட் ஏங்க அப்பா ஆகாஷ் அங்கதான் இருக்க. அப்படியே ஸ்டேஜ்ல ஏத்தி ஒரு பிட்ட டான்ஸ் போட விடுங்க. ஆகாஷ் ரெடியா இருங்க. ரெடியா இருக்கிற பத்தியா நீ? ஆக்சுவலா நீ தான் என்ன கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நீங்க ராமராஜ் டான்ஸ பார்த்திருப்பீங்க, விஜயகாந்த் டான்ஸ பார்த்திருப்பீங்க, ஏன் நாங்க எம்ஜிஆர் டான்ஸ கூட பார்த்திருப்பீங்க. எல்லா டான்ஸையும் ஒருத்தரே ஆடினா எப்படி இருக்குன்னு எங்க ஆகாஷ் ஆடி காமிப்பார் பாருங்க. இப்போ ஜாலி. ஆகாஷ் கரெக்ட் தானே? ஆகாஷா எல்லாருடைய டான்ஸ ஒருத்தரே ஆடினா எப்படி இருக்குன்னு. நோ 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 நோ, லைவ்ல பார்க்கணும் இல்ல, அதுக்கு பயப்படாதீங்க. ஏத்துங்க ஏத்துங்க, மேல ஏத்துங்க ஆகாஷ். கமான் வேலு கமான் வேலு.
ஓகே, இப்போ அடுத்து சேர் கேர்ள்ஸ் டெடிகேட் பண்ணுவாங்க இந்த சாங்க சங்குக்கு. போடுங்க டிஜே. அப்படியே 4 பேர் ஆயினா நல்லா இருக்கும். மேல வாங்க, ஸ்டேஜ் பின்னாடி இருக்கிறவங்களே மேல வாங்க. இல்ல கிட்டார் இல்ல. ஹலோ செக். மம்ஸ் ஹலோ கமான் ஆகாஷ், கமான் ஆகாஷ். ஆகாஷ் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா ஆகாஷ்? ராமராஜ், விஜயகாந்த், எம்ஜிஆர், டி ராஜேந்திரன் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆள் ஆடுறாரு. பட் வாங்க வாங்க வாங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தர் இப்படிதான்ப்பா ஆடுவாரு. அவர் பேர் சொல்ல விரும்பல. ஓபனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் வேகமா இறங்கிருங்க. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்த எல்லாம் அப்படியே இருக்குது. ஆமா ஆமா. மாமே இங்க மாமே ஏனுங்க மாமோய். ஆகாஷ் ஓகே டிஜே வாங்க வாங்க. ஆகாஷ் அருமையா ஆடுனீங்க. ஆகாஷை விடாங்க. விமல் சர்மா களத்துல இறங்கி இருக்கிறாரு பாருங்க. விமல் சர்மா ஆமா, லெஃப்ட்ல கொஞ்சம் வாமா. வேணாமா. ஓகே, ஸ்டார்டிங் வித் வைட் அண்ட் we are in the chase. ஆனா ஆகாஷ் இவ்ளோ நல்லா டான்ஸ் ஆடும்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன
இருக்கிற இடம் அப்படி. ஒய்டு போனாலும் நான் அதையும் தாண்டி புனிதமானது சொல்லிட்டு அடிப்பேன்ற மாதிரி அடிக்க ஓங்கினார். பட் ஆனால் கடைசியாக ஒய்டு தான் கிடச்சிருக்கு. ஒயிட் +1. ஆகாஷ் ப்ரோ பக்கெட் லிஸ்ட் முடிஞ்சா? ஓ முடிஞ்சிருச்சா? ஆச்சா 19 ரன் தான் அடிக்கணும். 3 ரன் அடிச்சிட்டாங்க. 16 ரன் 30 பந்துல. ஷாட் பட் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கனக்குள்ள ஃபெயிலர் இருக்கிறாங்க. ஜஸ்ட் 1 சிங்கிள். ஓகே, இப்போ அடுத்ததாக அண்ணன் கைத்து மேலே நடப்பார் அப்படின்ற மாதிரி அடுத்ததாக விமல் சர்மா அடுத்து ஆடுவார். ஓகே, இந்த பால் கரெக்ட் பால். பட் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைய நாளோட 10வது போட்டி 2வது இன்னிங்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேட்ச், எனி ரன் அவுட் சான்ஸ். பட் ஆனால் அவங்க ஓடினா தான் சான்ஸு. ஸோ எதுவும் இல்லை. டாட் பால். வெறும் 19 ரன் டார்கெட்டு. 19 ரன் டார்கெட்டு. ஓகே, நல்ல ஷார்ட். எக்ஸ்ட்ரா கவர். பவுண்டரி போகுமா? போகலை. ஏன்னா பீச் மண்ணு போக விடாது பால் உருண்டுச்சுன்னா. ஸோ ஜஸ்ட் 2 ரன்ஸ். அம்பையர் விமல் சர்மா, உங்க டான்ஸ் வருமா? அதை கொஞ்சம் சொல்லுமா. யாருமே சொல்ல மாட்டீங்க. கேட்ச், எனி சான்ஸ்? எதுவும் இல்லை. ரன் அவுட் கிடையாது. அண்ட் அந்த சிங்கிளோட ஓவர் முடியுது இல்லையா? சாரி, மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்க. ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஓவர் முடிவுல என்சிசி நெமிலிக்குப்பம் 7 ரன் எடுத்திருக்காங்க. விக்கெட் இழப்பின்றி 19 தான் டார்கெட்டு. 7 ரன் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஆனா என்சிசி நெமிலிக்குப்பம் போன வருஷம் ஆடினாங்களா இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்களா? இல்லை, ஆடினாங்க. போன வருஷம் ஆடினாங்களா? எது வரைக்கும் போனாங்க? ஏன்னா நல்ல டீமா தெரியுது. bowling நல்லா இருக்கு, ஃபீல்டிங் நல்லா இருக்கு. தேர்ட் வரைக்கும் போனீங்களா? தேர்ட் ரவுண்டா? ஓகே, சூப்பர். இந்த தடவை செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் வரைக்கும் போனேன்னு என்னோட விருப்பம். நல்லா பண்ணுங்க. நல்லா இருக்கு எல்லாமே. பேட்டிங், bowling, ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. சோ நல்லா பண்றாங்க இல்லையோ? நீ நல்லா பண்ற. நீங்க தான் ரொம்ப நல்லா பண்றீங்க. ஆகாஷ் ஸ்டேஜ்ல ஏறிட்டு நீங்க தான் நடுவுல ஆடிட்டு எங்க இருக்கீங்க. ஆகாஷ் வர மாட்டேன்ற போல. நானும் இத்தனைக்கு ஒரு நியூரோபென் இன்ஜெக்ஷன் வச்சு வாயில ஊத்தலாம்னு பார்த்தேன். அப்படி இருந்தாலும் பதட்டமாகறான். என்னன்னு கேட்டா கம்பெனில யாராவது பாத்துருவாங்க, லைவ் பாத்துருவாங்க. அண்ணே திடீர்னு பாருங்க ஸ்டேஜ்ல கூட்டம் கூடுது. என்னன்னு தெரியல. சர்மாஜி வந்தாரா? ஆமா, சர்மாஜி வந்தாராங்க. பாருங்க, செக். சர்மாஜி அங்க வந்து ஐஸ் வாட்டர் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஐஸ் வச்சிட்டு இருக்காரா? அதேதான். அடடடா, சர்மாஜி விடுங்க. விக்கி இன்னைக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டா. நாங்க லைவ்ல பார்த்தோம் தெரியுமா உங்களுக்கு? சர்மாஜி இன்னைக்கு வீட்டுக்கு போனா மாதிரி தான். சர்மாஜி உங்களுக்கு உட்கார வச்சிருவாங்க நினைக்கிறேன். சர்மாஜிக்கு குருமாஜி லோஸ்கர் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. பரத் ப்ரோ, எந்த விக்கின்னு கேக்குறாங்க? வேலண்டைன் விக்கியா அப்படின்றத ஏதோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த விக்கியா? வாலண்டியர் விக்கி தான். வாலண்டியர் விக்கி தான் அங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஓ ரைட். ஏதோ இருக்கு. இந்த ஓவர்ல 6 எதிர்பார்க்கலாமா? கேட்ச் விட்டுட்டாரையா. கைக்கு வந்தது விட்டுட்டாரு. ஆனா ப்ரோ, நீங்க எதுக்கு அவசரப்பட்டு எந்திச்சு போனீங்க? ஓ, ஒரு பதட்டத்துல போயிட்டீங்களா? சரி. ஓகே, இங்க கேட்ச் ட்ராப். சரி புரிஞ்சு போச்சு. எல்லாம் ஒரு அவசரம் தான், ஆர்வம் தான். ஓ, அவுட். அவுட் கொடுத்துருவாங்க. அவுட்டுங்க, சூப்பருங்க. ஒரு தரமான ஒரு எட்ஜ். ஆவலோட எதிர்பார்த்துட்டு வா ஆடியா பாட்டு முடிய போகுது. ஆடியா அதுதான்.
ஆகாஷ் நமக்கு தான் அது வராதுல்ல, நீ வெளியே வந்துருப்பா தயவு செய்து. குரூப்ல என்னப்பா பண்றாங்க, குரூப்ல டூப்பு தான் பாரு. முடிஞ்சு போச்சு. சர்மாஜி வந்துருங்க. என்ன சர்மாஜி பயங்கரமா ஸ்டெப் போடுறீங்க? நேத்தா எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு. சேர் கேட்ல வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணு மட்டும் ஆட விடலாமா? யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா. என்ன ஸ்டெப்லாம் பலமா இருக்க? லீவ் கொடுத்தலாமா உங்களுக்கு ஒரு நாள்? இவர் ஆட விட்டலாமா? இதுல கத்தியில குத்தி குடல்லாம் உருவுற மாதிரி ஸ்டெப் போட்டாரு, அதுக்காக தான் கேட்டேன். கையில் என்னது? நல்ல பால் இங்க. சோ அடுத்த ஆர்டருக்கு மணினர் சன்ஷைன் இந்தியா ரெட்டிக்குப்பம், கிங் ஸ்பார்டன்ஸ் பையனூர். ரெண்டு டீமும் டாஸ் போடும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கேப்டன்ஸ் வந்துருங்க. கிங் ஸ்பார்டன்ஸ், சன்ஷைன் இந்தியா. கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. கிங் ஸ்பார்டன்ஸ் கேப்டன் அந்த பிரசன்டேஷன் ஏரியாவோட வெயிட் பண்ணுங்க. கேட்சா சன்ஷைன் இந்தியா. இது வச்சிடா. King Spartans captain and Sunshine India captain. வாங்க சர்மா ஆடுங்க, போடுங்க. சர்மா முதல்ல டிஸ்கஷன் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு கச்சேரி எடுக்க முடியும். அண்ணா சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு 9-4 கேமரா இருந்தா தான் ஆடுவியா? சரி அப்ப கேமராமேன் இவர் வருவியாம்பா? ஐயா. சோ இதுல வந்து நம்ம சன்ஷைன் இந்தியா ரெட்டிக்குப்பம் அணி கேப்டன் அண்ட் கிங் ஸ்பார்டன்ஸ் பையனூர் அணி கேப்டன் என் கூட இருக்காங்க. சூப்பர். ரெண்டு பேருக்கும் ரூல்ஸ் தெரியும்ல. ஓகே, இட்ஸ் டாஸ் டைம் மக்களே. இந்த பொழுதோட கடைசி மேட்ச். யார் கேட்க போறீங்க? ஓகேங்களா? ஓகே. சாரி. டெயில்ஸ் தி கால். டெயில்ஸ் இட் இஸ். கானத்தூர் ரெட்டிக்குப்பம் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. வாழ்த்துக்கள் கானத்தூர் ரெட்டிக்குப்பம். அவர்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம், டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அண்ட் அப்படியே இங்க ஒரு விக்கெட், அப்படியே விக்கெட், நல்ல கேட்ச் அங்க. ஆட தெரியலதான் நம்ம ஆட கத்துக்க முடியும், ஆட தெரிஞ்சவங்கள கத்துக்க முடியும். எங்க அண்ணனுக்கு கால்ல கொஞ்சம் வலி, வெயிட்டாலாம் ஸ்டெப் போடாதீங்க, லைட்டா போடுங்க. அதான் கால்ல வலின்னு காட்டுறாரு பாருங்க. ஓகே டிஜே பரத், இன்னும் ஒரு 5 நாள்ல நம்ம சர்மாவை நரபலி கொடுத்துடலாம், கவலைப்படாத. ரொம்ப ஆர்வமாகறாரு, கொடுத்துடுவோம், முடிச்சு விட்டுருவோமா? ஆள்லாம் நினைச்சேன், பட் ஆனால் லாங்கலாம் ஆள் இருக்கிறாங்களா? அங்கான்ல ஒரு செங்கல். அண்ணன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் ஆடணும்னு பார்க்குறீங்க ஸ்டேஜில், வேறு யாரும் ஆடக்கூடாதா?
உங்களை நரபலி கொடுக்கலாம் நீங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா தெரியாதா? கீப்பர் கேட்ச் இல்ல பால விட்டாரு. அதிலே வராது இந்த மாதிரி क्वेश्चनலாம் கேட்டா என்னன்னா இல்ல ஜஸ்ட் ஓகே ரிவ்யூவா என்னங்க ஸ்டம்ப் ஓகே ரன் அவுட்டுக்கு ஒரு ரிவ்யூ வந்திருக்கு. பவுலர் எண்ட்ல தேர்ட் அம்பையர் கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பவுலர் எண்ட்லப்பா இந்த பவுலர் எண்ட்ல ஒரு ரிவ்யூ. அடுத்து டான்ஸ் ஆடுறதாக இருந்தால் எங்கள் அண்ணனுக்காக லைட்டாக மட்டும் ஸ்டெப்பு போடுங்க, வெயிட்டாக ஸ்டெப்பு போடாதீங்க. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு காலில் வலி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் போன ஸ்டெப்பு காலில் வலிக்குன்னு தான் காலை தூக்கி காமிச்சாரு. சர்மா நாளையிலிருந்து சேர் கேர்ள்ஸ் கூட தான் ஆடுவாரு. கமெண்ட்ரி பக்கம் வர மாட்டாரு, டக் அவுட் பக்கம் அம்பையர் பக்கம் வரவே மாட்டாரு. அவங்க போட்ட Dress மாதிரியே போட்டு ஆடுவாரா? ஆசைப்படுறீங்களா? பாத்துக்கப்பா சர்மா. நிறைய பேர் எல்லாருமே ஆமா ஆமாங்கறாங்க. எவ்வளவு ரசிகர்கள் பாருங்களேன் சர்மாஜி, பெருமைப்படணும் நீங்க இவ்வளவு ரசிகர்கள் இப்பவே வச்சிருக்கிறது. அருண் மனசுல நினைக்கிறா போல ஆட்டத்துக்கு நான் வரலாமா? அது கடைசியா நான் வரேன். நான் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கேன். வா 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 நான் ரெடியா? வா 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 கடைசியா வரேன். அருண் காலையில வருவாரு, வந்துட்டு ஆனா இருங்க நான் ஒரே ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்தேன். ஆமா நேரா பீச்சுக்கு போவேன். நேரா பீச்சுக்கு கிடையாது, இந்த வழி தான் போவாரு அவர் பீச்சுக்கு போனா. அங்கதானே பாதை போகுது. இல்ல இந்த இப்படி போய் முடியறதுக்குள்ள டோர்னமென்ட் முடியறதுக்குள்ள அருண் டான்ஸ் ஆட வச்சிரணும் சேர் கேர்ள்ஸ் கூட. நான் அது வந்துருவேன் கண்டிப்பா. எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். என்னை விட ஒன்னே நல்லா தெரியும்பா எல்லாருக்கும், பாத்துக்க. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ராடுன்னு எல்லாருக்குமே தெரியும். கேட்டுக்க டிஜே உன்னே தான். ஓகே அடிச்சாரு. கொஞ்ச நேரம் கிரிக்கெட்டுக்கு வருவோமா அப்படியே? பட் ஆனால் அந்த பாட்டை போட்டு விட்டு ஊர் ஞாபகத்தை அதிகப்படுத்தி விட்டாரு. ஊரை மிஸ் பண்றேன். சித்திரை திருவிழா அன்னைக்கு இல்லாம போயிடுச்சு, மன கஷ்டம். ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க பரத். லோ ஸ்கோர் இவ்வளவு நேரமா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா லோ ஸ்கோர் தான், ரொம்ப லெந்தா போயிட்டு இருக்கு. நானும் மதக்காரன் தான்டா. நன்றி டிஜே, எனக்காக உருப்படியா ஒரு பஞ்ச் லைன் சொல்லியிருக்கடா, நன்றிடா. இன்னும் 5 ரன் அடிக்கணும்னே, ரொம்ப லெந்தா போயிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு லெந்தா போகுதுன்னு தான் தெரியல. 5 ரன் அடிக்கணும், 5 ரன் அடிக்கணும். 15 பால் இருக்கு, 5 ரன் அடிக்கணும். ஷேக் ஹலோ, நீ மதுரைக்காரனு மலேசியாக்காரன் வரைக்கும் தெரியும். ஐயோ அருணே, என்ன பாட்டை போட்டு காசு கொடுத்துட்டு நீயே பாட்டு போடுன்றியா? இவ்வளவு நேரம் நீங்களும் தான் ஆனீங்க, அப்ப நீங்க உங்களை என்ன சொல்றது? 2 அடிக்கணுமா? ஸ்கோர் மன்னிக்கணும். 2 ரன் போற இடையெல்லாம் கண்ணி வெடி வச்சிடுவேன், பார்த்து நடந்துக்கோ. ஆகாஷோட சாபத்துல விழுந்துடாத. பாவம் ரொம்ப செலவு பண்ணி வந்திருக்கா போல. நல்ல பசங்க சாப்பிட்டா தானே பழிக்கும். ஓகே சோ 2 ரன் தான் அடிக்கணும் இப்போ மேட்ச்ல. அம்பேர் உனக்கு என்ன பார்க்கணும்? நீ ஆட போறியா? ஆமா ஆமா 2 நாளா சொல்லிட்டு இருக்காப்ல கௌதம். ரியோ உங்களெல்லாம் வச்சு நான் கம்பெனி நடத்தணும்னா கம்பெனி திவால் ஆயிடும் போல இருக்குது. ஓ அங்க ஆடுறத பாருங்க, ஆனா இங்க ஆடுறத பாக்குறீங்க. அவரு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. 2 ரன் அடிச்சா வின், 2 ரன் அடிச்சா வின், 2 ரன் அடிச்சா வின். 2 ரன் அடிச்சா வின். நோ பால். ரீஸ் விட்டு வெளிய போன அந்த பால். தீபன் எங்க இருக்காரு? தீபன் ப்ரோ அங்க உள்ள இருக்காருனே. தீபனுக்கு வயிறு கப 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 கபன்னு எரிஞ்சிட்டு இருக்குமே. அப்பையில இருந்து அப்படிதானே இருக்காரு. ஆமா ஆமா அங்க இருந்து பாருங்க. இதுக்கே இப்படினா இதை விட ஒரு பிரமாதமான நியூஸ் வரப்போகுது. குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல்ல நம்ம சேர் கேர்ள்ஸோட சேர்ந்து ஃபாரின்ல இருந்து சேர் கேர்ள்ஸ் வந்து ஆட போறாங்க. அப்ப எப்படி எரியும் வயிறு? சர்மாஜி அப்ப ஆடுவாரா? நேயர்கள் விருப்பம். ஏன் இதே பார்க்க முடியலையா? இல்ல இல்ல இல்ல, சர்மாஜிக்கு சான்ஸ் வாங்கி தருவோம்.
ஓகே கட்டிட்டாரு 6 கேம் முடிஞ்சிருச்சு 6 தீபன் வாங்க, தீபன் வேகமா ஓடி வாங்க, தீபன் வேகமா ஓடி வாங்க, வேகமா வாங்க. உங்க மனசுல இருக்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியும். வாங்க வாங்க வாங்க. வாங்க தீபன், வாங்க 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 தீபன். குறுக்க வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா. Last match.